பரிசுத்த திருத்துவ தேவனுடைய நாமத்திற்கு ஸ்தோத்திர பலிகள். மத்தேயு 15 மற்றும் 16 அதிகாரம். எங்கள் இருதயங்களை தேவனுடைய கற்பனைகளை விட்டு விலகாதபடி பாதுகாக்கிற ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய கற்பனைகளை கைக்கொண்டு உபதேசங்களாக போதித்து புத்தியுள்ள ஆராதனை செய்ய வழிநடத்துகிற ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். பரமபிதா நட்ட நாற்றாக எங்களை ஆலயத்தில் சேர்த்து கொண்ட இயேசு கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம். இருதயத்திலிருந்து வாயினால் சுவிசேஷத்தை சத்தியத்தை இயேசு கிறிஸ்துவின் இரத்தமாக தெளிக்க பலப்படுத்துகிற ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். புறஜாதிகளாகிய எங்களை தெரிந்து கொண்டு பெரிதான விசுவாசத்தில் வழிநடத்தி பலப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம். தம்மிடத்தில் வருகிற ஜனங்களுக்காக பரிதபிக்கிற இயேசு கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம். 7 அப்பம் சில மீன்களை ஆசீர்வதித்து 4000 புருஷர்களுக்கும் அவர்களோடு இருந்த ஸ்திரீகளுக்கும் பிள்ளைகளுக்கும் பகிர்ந்து கொடுத்த இயேசு கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம். பரிசேயர் சதுசேயர் என்பவர்களின் உபதேசங்களாகிய புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாயிருக்க எங்களுக்கு போதித்த இயேசு கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம். ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்து ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் என்று வெளிப்படுத்துகிற பரலோகத்தில் இருக்கிற பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளாதபடி கிறிஸ்துவாகிய ஜீவனுள்ள கல்லின் மேல் சபையை கட்டுகிற ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். பரலோக ராஜ்யத்தின் திறவுகோள்களை உனக்கு தருவேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணின இயேசு கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துவுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிற சீஷர்களாக எங்களை மறுரூபமாக்குகிற ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்து கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களாக சீஷர்களாக மறுரூபமாக்குகிற ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துவின் நிமித்தம் தன் ஜீவனை இழந்து போகிறவனுக்கு தேவனுடைய ராஜ்யத்தை கண்டடைய செய்கிற ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் ஜீவனை நஷ்டப்படுத்தாமல் பாதுகாத்து கொள்ள பலன் தருகிற ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். பிதாவின் மகிமை பொருந்தினவராய் தம்முடைய தூதர்களோடு வரப்போகிற மனுஷகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே உமக்கே ஸ்தோத்திரம்.